ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகளிர் தினத்தை முன்னிட்டு எங்கள் ஏரியாவில் வந்து சமையல் போட்டி வந்து வச்சுருந்தாங்கங்க. எனக்கு ப்ரைஸை தட்டி கொடுத்தது இந்த ஸ்நாக்ஸ் தான். அது என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்துடலாமா? இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நான் 1.5 கப் அளவு பாலை வந்து நல்லா திரைய வச்சு எடுத்துக்கிட போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை லெமனை வந்து விதைகளை நீக்கிட்டு வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா திரைஞ்சி வரணும். அப்போ தான் நமக்கு பன்னீர் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். நல்லா வந்து திரைய விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லிலாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த துணி தான் வந்து எடுத்துருக்குறேங்க. அதை வந்து டீ வடிகட்டிலுக்கு மேலே வந்து வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை வந்து அந்த திரைஞ்ச பாலை வந்து இதில் விட்டுக்கலாம். இப்போ நமக்கு பன்னீர் வந்து சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். நல்லா திக்காகவும் கிடச்சிருக்கு. நான் வந்து இன்றைக்கி பசுமாட்டு பாலில் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாக்கெட் பாலில் கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் லெமன் விட்டேன் இல்லையா, அதனால அதோட ஸ்மெல் இருக்கும். அதனால நல்ல தண்ணி வச்சு ஒரு தடவை நல்லா அலசிக்கிட்டேங்க. அலசிட்டு இப்போ நம்ம இந்த வடிகட்டியிலேருந்து எடுக்க போகிறதில்ல. அப்படியே வந்து நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. நல்லா இந்த துணியோட 4 கார்னரையும் நல்லா வந்து ஒரே சைடில் வந்து வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கமோ அந்த பாத்திரத்தோட கரெக்டாக வந்து அந்த சைஸில் தான் நமக்கு வந்து பன்னீர் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இடிக்கல் இருக்கு இல்லையா வீட்டில், அதை வந்து நான் இது மேலே வந்து வச்சுருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நமக்கு சூப்பரான ஒரு சாஃப்டான ஒரு பன்னீர் வந்து கிடச்சாச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தான் வந்து பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு இந்த பன்னீர் வந்து சரியாக இருந்ததுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் மட்டுமே இருக்குங்க. ஆனால் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம கேக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்றைக்கி நான் சின்ன மிக்ஸி ஜாரில் தான் வந்து அரைக்க போகிறேங்க. இதில் நான் எடுத்து வச்ச பன்னீரை வந்து சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், கையில் தொடவே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு தடவை திருப்பிட்டே செய்யுங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் அளவு ரவையை எடுத்து வச்சுருக்குறேங்க. இதோட வந்து கலந்துக்கிட்டு பால் வந்து நான் எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் அளவு எடுத்து வச்சுருந்தேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து விட்டுக்கிட்டேங்க. அதிக பால் விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கிளுகிளுன்னு ஆயிரும். இந்த அளவுக்கு நல்ல திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் நான் இனிப்புக்காண்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். 3 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா வந்து அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக் எந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயும் நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஒரு கீயை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவை தூவி ரெடியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம அடிச்சுட்டு வந்த மிக்சியில் இருக்கிற பேட்டர்னை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுட்டு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பியூட்டியூரிட்டி வீட்டிலையே இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் நட்ஸும் வந்து இதோட சேர்த்துருக்குறாங்க. டேஸ்ட்டு அடிபொலியாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டன்சி தான் இதில் வந்து ரொம்ப முக்கியங்க. அதனால் மாவு வந்து கரெக்டாக இந்த பதத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா வந்து ஒரு தடவை நான் டேப் பண்ணி விட்டுக்கிட்டேன். நான் இன்றைக்கி இந்த கேக்கை வந்து பேக் பண்ணுறதுக்கு சாதாரண பழைய குக்கர் தாங்க எடுத்துருக்கிறேன். கீழே ஸ்டாண்டு கூட இல்லை. இன்னொரு டிஃபன் பாக்ஸை வந்து கீழே வந்து கவுத்திட்டு மேலே வந்து இந்த இதை வச்சுட்டு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் தேவைப்பட்டுச்சுங்க எனக்கு. நல்லா வந்து வெந்ததுக்கு பிறகு நல்லா வந்து டிஃபன் பாக்ஸை வெளியே எடுத்துகிட்டு டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து கேக்கு கிடச்சிருங்க. கொஞ்சமாக இதோட டேஸ்ட்டுக்காண்டி நான் நாட்டு சர்க்கரையை வந்து லைட்டாக கேரமல் பண்ணி மேலே வந்து விட்டுருக்குறேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.